अनदर शॉप में मिल गया ओ नॉट चल गया ஃபுல் டே நாட் ஜெயிலுக்கு. அத்தர்னாலே முஸ்லிம்ஸ்னாலே அத்தர் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அவங்களோட அத்தர்ஸ் எல்லாமே. இங்கே நிறைய வேற பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கும். ஸோ போகும்போது வாங்கிட்டு போகலாம். 196 आगे जाने के बाद लेफ्ट टर्न का नेम सिद्धेश्वर पल्स. सिद्धेश्वर पल्स இது ஓபன் கவர்மெண்ட் டூரிசம் காபிடி. அங்க செம்மையா இருந்தது. அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான இடம். ஹுசேன் சாகர்ல போயிட்டு நீ தூங்கிட்டு தானே பாப்பா இருந்த? விலை ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. நான் போற ரெஸ்டாரண்ட் போறோம். நான் சொன்னேன் பக்கத்துல கையேந்தி பவன் இருக்கு, அது ஒரு 20-40 ரூபாய், உனக்கு 20 ரூபாய் எனக்கு 20 ரூபாய் முடிச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் சென்னையோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஆனா கேரளா அளவுக்கு வரல. நம்ம ஊர்ல ஆளுங்க துப்ப மாட்டாங்கன்னு நான் சொல்லல, துப்புவானுங்க. ஆனா இந்த மாதிரி அசிங்கம் பண்ண மாட்டானுங்க. திஸ் இஸ் சார்மினார். சார்மினார் एक चार दो चार चार फोर चार. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் சார்மினார். நிறைய கடை இருக்கு. நிறைய கடை பாத்தீங்கன்னா இன்னும் பாதி ஓப்பன் ஆகி பாதி ஓப்பன் ஆகாம இருக்கு. ஏன்னா நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். ஏன்னா ரஷ்ஷுக்கு காரணமா சீக்கிரம் வந்துட்டோம். இன்னைக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மார்னிங் சார்மினார்ஸ் பாக்குறது இன்னும் செம்மையா இருக்கு. ஸோ வாங்க பக்கத்துல என்னென்ன கடைலாம் இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்கா மஸ்ஜித், இது வந்து மக்கா மஸ்ஜித். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது பில்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல இருந்து கனெக்ஷன் ஆகி நம்ம கோல்கண்டா இருக்கு இல்லையா, லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம், அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சார்மினாரை பத்தின முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இங்க ஒரு மெக்கா மஸ்ஜித் இருக்குங்க. அத மெக்கா மஸ்ஜித் பாதுகாக்க ஒரு 4 தூண்கள் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் சார்மினார்னு சொல்றாங்க. ஸோ இங்க பக்கத்துல ஒரு சின்ன ஆறு கூட இருக்கு. ஸோ அந்த காலத்துல 1591 ஆண்டுல அந்த டைம்ல வந்து பிளேக் நோய் அதிகமா பரவி இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிறதுக்காக இந்த ஒரு இடம் கட்டினதா சொல்லப்படுறாங்க. ஸோ இது முக்கியமா இந்தியால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம், ரொம்ப மார்க்கெட்ஸ் அது இதுன்னு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கிற இடம் தான் இது. பார்க்கவே நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லா. அதே மாதிரி மோஸ்ட்லி டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா முக்கியமா இந்த பேர் கண்டிப்பா இருக்கும், சார்மினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைதராபாத்ல இது ஒரு முக்கியமான பினான்சியல் கொடுக்குற இடமா தான் நான் பாக்குறது. இதுல என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, சார்மினார் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து கோயில் இருக்கு. ஸோ லிபர்ட்டிய டிஸ்கிரைப் பண்றதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பக்கத்துல நும்ரா கேஃபே, மிலன் ஜூஸ் சென்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபுட்டா வந்து ஆஸ் பர் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்னா நிறைய இருக்கு இடத்துல. ஸோ இரானி சாயா இருக்கட்டும், உஸ்மானியா பிஸ்கெட் ஆகட்டும், அண்ட் மல்பரி மலாயா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ ஃப்ரூட் சாலட், லஸ்ஸி செம்மையா இருக்குங்க. அட் சேம் ஆஸ் வெல் இங்க துணி, அதாவது கிளாத்ஸ், நீங்க என்னெல்லாம் வாங்கணும் பை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் அட்மோஸ்ட் சீப் ரேட்ல இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்க டைம் பாத்தீங்கன்னா 9:58. ஸோ எல்லா க்ளோஸும் எல்லா கடையும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆதான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் 1 o'clock 10 o'clock 11 o'clock ஆகும்போது தான் கடை ஸ்டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்னிங்கே வந்து சின்ன சின்ன விஷுவல்ஸ், ஸோ நமக்கு தேவையான யூடியூபுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்பர் பிளேட் போடாம தான் ஓட்டிட்டு இருக்காங்க. சாரி, நம்பர் பிளேட் மாத்தாம ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தெலுங்கானாக்கு டிஜி தானே வரும், சில பேர் ஏபி போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதாவது இஷ்யூஸ் என்னன்னு தெரியல. சார்மினார்னா என்ன இருக்கு, 4 தூணு மினாஸ் தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அப்படி இல்ல, எனக்கு பர்சனலா வந்து ஷாப்பிங் தான் பிடிக்கும். ஷாப்பிங் திங்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால பர்சனலா எனக்கு அது பிடிச்சதுனால நான் இங்க அட்டாச் ஆயிட்டேன். அது இல்லாம நான் அங்க ஹுசேன் சாகர் போனோம், அங்க செம்மையா இருந்தது. அது ஒரு சாட்டிஸ்ஃபைடான இடம். ஹுசேன் சாகர்ல போயிட்டு நீ தூங்கிட்டு தானே பாப்பா இருந்த? விலை ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. நான் போற ரெஸ்டாரண்ட் போறோம். நான் சொன்னேன் பக்கத்துல கையேந்தி பவன் இருக்கு, அது ஒரு 20-40 ரூபாய், உனக்கு 20 ரூபாய் எனக்கு 20 ரூபாய் முடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, யூடியூபர் காய் சாப்பிடுவேன் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 7 மணியெல்லாம் ஆயிட்டேன்னா இந்த ஏரியா கம்ப்ளீட்டா நடக்க கூட முடியாது. அந்த லெவலுக்கு உங்க கூட்டமா இருக்கும். எல்லாமே க்ளோஸ்ல இருக்கிறதா நமக்கு இப்போ கொஞ்சம் அவ்வளவு நல்லா தெரியல. ஆனா இதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் இந்த ஏரியா. நமக்கு ஈவினிங் உள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். சூடு மட்டும்தான் இருக்கிற ஒரு இடத்துல வாழணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இல்லைன்னா ஏசி வைக்கணும். எப்படி பார்த்தாலும் சென்னையோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஆனா கேரளா அளவுக்கு வரல. ஐ மீன் கிளைமேட் மட்டும்தான், ஏரியாலாம் வேற லெவல் இருக்கு. ஆக்சுவலா இங்க வர்றது எல்லாமே பாதி வந்து நம்ம ஊர்ல வர மாதிரிதான். வெஸ்ட் பெங்கால் ஆளுங்க வருவானுங்க. நம்ம ஊர்ல ஆளுங்க துப்ப மாட்டாங்கன்னு நான் சொல்லல, துப்புவானுங்க. ஆனா இந்த மாதிரி அசிங்கம் பண்ண மாட்டானுங்க.
நல்ல நல்ல ஏரியாவை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நேத்து பார்த்தா கோல்கொண்டா கோர்ட்ல வந்து ஒருத்தர் இல்ல நிறைய பேர் ரெஸ்ட் ரூம் பண்ணி தான் வைக்கிறானுங்க. ஆக்சுவலா நாங்க நேத்து வந்து சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், போயிட்டு டஸ்ட்பின்ல போடணும். அதுதான் நம்ம வேண்டியது. ஏன்னா நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரிதான் எல்லா இடமும். ஸோ அங்கங்க சுத்தமா வச்சுக்கணும். இதுதான் பாலிசி. இது வந்து நம்ம ஹிந்திக்கார பசங்களுக்கு தெரியாது இல்ல. ஹிந்திக்கார பசங்க இல்ல, வெஸ்ட் பெங்கால் பசங்க, அவனுங்க தான் அசிங்கம் பண்றது. இவங்கள மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு சில இடத்த பாருங்க, இப்பவே துப்புறானுங்க இந்த இடத்துல. ஸ்டார்டிங் நாங்க பஸ் விட்டு இறக்கும் போதே ஒருத்தர் வந்து 25 ரூபாய் 25 ரூபாய்னா, என்னடா 25 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா சுடிதாஸ் போட்டு வித்துருந்தானுங்க. சரி எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் கையில எடுத்து கொடுத்தேன். இல்ல அவன் என்ன சொன்னா, எனக்கு 4 எடுத்தாதான் நான் 100 ரூபாய்க்கு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா. சரிடா நல்லா இருக்கதான் பார்த்து பொறுக்கி 4 சுடிதார எடுத்து கொடுத்தேன். சரி ஓபன் பண்ணலாமா பை அப்படின்னு கேட்டேன். ஓபன் பண்ணக்கூடாதுன்னா சரி ஓகே நம்மளும் சார்மினார் முன்னாடி வேற நிக்கிறானுங்க, இவங்க ஏமாத்தா போறானுங்கன்னு நினைச்சு ஓகே வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா, ட்ரெஸ் வாங்கும் போது அட்லீஸ்ட் அது சைஸ் என்னன்னாது பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னு நினைப்போம். அப்படி வாங்கி மோசமாயிடுச்சு. रियल पल गवर्नमेंट शॉप टेक इट 50% 40% नॉट टेक इट गवर्नमेंट टूरिज्म शॉप टेक इट ये आगे जाने के बाद लेफ्ट टर्न होगा नेम सिद्धेश्वर पल्स ये ओपन गवर्नमेंट टूरिज्म शॉप है जी ये लाइफ टाइम सर्टिफिकेट गारंटी थैंक यू केरला தமிழ்நாடு பேர்ஸ்ல நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அவங்க கஷ்டப்பட்டு சொன்னாரு, இவன் வேணான்றான். திஸ் இஸ் சார்மினார். சார்மினார் 1 4 2 4 3 4 4 4 चारमीनार मीनारे. सब अनदर शॉप में मिल गया, ओ नॉट चल गया, फुल डे नॉट चल गया. இது நல்லா இருக்கு. தேங்க்யூ. அத்தர்னாலே முஸ்லிம்ஸ்னாலே அத்தர் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அவங்களோட அத்தர்ஸ் எல்லாமே ட்ரிப்ளிகேன்ல போனாலுமே சீப்பா எல்லாமே இதே மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதே மாதிரிதான் இதுவும். இங்க வந்து மோஸ்ட்லி நல்ல நல்ல ஃபிளேவர்ஸும் கிடைக்கும். நம்ம வந்து இந்த நேற்று வந்து ஒரு 6 ஃபிளேவர்ஸ் வாங்கணும். ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. ஆனா வந்து ஃபுல் டே வந்து அது ஒட்டலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீ ஒட்டலை அவ்வளோ. பார்க்கலாம், இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய ரீல்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். சரி ஓகே ரீல்ஸ் பண்ணலாம், கப்பிள்ஸ் ரீல்ஸ் பண்ணலாம். பட்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கங்க சுத்துறாங்க ஒரே மாதிரி. நம்மள எங்க பார்த்தாலும் நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. சோ அதனால நானா ஓகே அப்படின்ட்டு விட்டோம். ஆமா இங்க நிறைய வேற பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கும். ஸோ போகும்போது வாங்கிட்டு போகலாம். இப்போதைக்கு இதை தொட்டு சாப்பிடலாம்.